கர்நாடகா 3 அணைகளை கட்டும்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அதையெல்லாம் சொல்லி நான் அரசியலாக்க விரும்பல. சொல்லிட்டார்ல. சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல கலைஞரை மாட்டேன்னு சொல்றாரு. இதுக்காக தமிழகத்துக்கு அவமானத்தை தாங்க நான் சகித்துக் கொள்வது தயாராக இருக்குங்கிறது சினிமா டயலாக். இவர் இல்ல, அப்ப என்ன அது இல்ல எதிர்பார்த்தா- இல்ல நான் இல்ல, அப்ப கேக்குறேன். எதிர்பார்த்து அதை செஞ்சாரா? இல்ல அவங்க உதயநிதியை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ற ஒரு முடிவு முதலமைச்சர் தவிர வேற யாராலையும் எடுக்கப்பட்டிருக்க முடியாது. ஏதோ ஒரு டெரரிஸ்ட கைது பண்ற மாதிரி 40-100 கான்ஸ்டபிள் அங்க அனுப்பி வச்சு நான் இப்பயே சொல்றேன், இந்த கேஸ் கோர்ட்ல நிக்கவே நிக்காது. இதை விட பெர்சனலா ஒரு நடிகையுடைய பெயரை சொல்லி நயினார் பேசினார்ல, அதுக்கப்புறம் அது மன்னிப்பு கோரினாரு, பேசத்தானே செஞ்சாரு. அப்ப இவங்க பிஜேபி பக்கம் ஏன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க? என்ன கொள்கை எதிரி உண்மையில ஆத்மார்த்த நண்பர்களா இருக்காங்களா? பொதுவா வெள்ளிக்கிழமைகள்ல ஒரு வேட்டி சட்டை கட்டுறாரு, அது கூட ட்ரெண்ட் ஆகுது. ஒரு பெரிய அறிக்கை கலைஞர் விட்டிருந்தாரு. இப்போ எம்ஜிஆர் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது என்ன பண்ணாரு, எல்லாரும் வந்த உடனே அவருடைய தொப்பியை கழட்டி வச்சு, தொப்பி இல்லாத எம்ஜிஆர் போட்டோ, அதுதான் பேச்சாங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ். வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. பட்ஜெட் குறித்தான விவாதங்கள் நடக்க போகுது. இந்த சூழல்ல எதிர்க்கட்சி தலைவர் காவிரி விவகாரம் குறித்து கேள்விகளை சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கிறாரு. அதற்கு முதலமைச்சரும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது எதிர்க்கட்சிகள் வைக்கிற முக்கியமான விஷயம் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டல, விவசாய சங்கங்கள் கிட்ட ஏன் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு கேட்கறது தான். அப்போ அந்த சூழல்ல கர்நாடக மாநிலத்துக்கு நீங்க ஏன் நேர்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்றதும் கேட்குறாங்க. அதுக்கு முதலமைச்சர் ஒரு விளக்கமும் எனக்கு சொல்லியிருக்காரு. நேர்ல போய் பேசி பார்த்தா தான் என்ன அப்படின்னு நான் தான் நினைச்சேன். என்னுடைய முன்னெடுப்பு தான் அது. பகை நாடுகளே பேசும்போது பக்கத்துல இருக்க மாநிலத்து கூட பேசினா என்ன தப்பு? ஒருவேளை எனக்கு ஏதாவது அவமானம் நடந்தால் தமிழ் மக்களுக்காக அதையும் தாங்கிக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, பேச்சுவார்த்தை நடத்தணும்னு ஆசைப்படுறதுல தவறு இருக்கிறதா நான் நினைக்கல. அதாவது எப்ப பேச்சுவார்த்தை நடத்தணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி கலைஞரோ, எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னா, அந்நேரம் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ஃபேவரபிள் ஆர்டர் நம்ம கையில கிடையாது. அப்போ அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி தான் தண்ணி வாங்கணும்னு நிலைமை இருந்தது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் நமக்கு ஃபேவரபிளா இருக்கு. காவிரி நீர் மேலாண்மை ஆர்டர் இந்த தேதியில இவ்வளவு தண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ரிலீஸ் வாங்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தா, ஜூன் 12ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தினா பிரயோஜனமா இருந்திருக்கும். ஏன்னா, அந்நேரம் நீர் நிலைகள் இவர் போகணும்னு நினைச்ச தேதியை விட பெட்டரா இருந்துச்சு. இவர் போகணும்னு நினைச்ச தேதியில பல இடங்கள்ல பார்ச்டு லேண்ட்னு சொல்லுவாங்க. இது நீர் இல்லாம மானம் பார்த்த பூமியா இருக்குதுன்னு கர்நாடகால அவங்க அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் காமிச்சிருக்காங்க. அப்ப இவர் போகும்போது, நீரே இல்லைன்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்போது போறதுல என்ன பிரயோஜனம் இருக்கும்? போறதுன்னா முன்கூட்டியே போயிருந்தா பிரயோஜனம் இருந்திருக்கலாம். முன்கூட்டியே போக வேண்டிய தேவையும் இப்ப உள்ள சூழ்நிலையில கிடையாது. ஏன்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர், நீர் மேலாண்மை உங்களுடையது, எல்லாமே நம்முடைய ஃபேவரபிள். அவங்க குடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கபினி நிறைஞ்சிருச்சு. நிறைஞ்ச உடனே தண்ணி மழை பெஞ்ச உடனே நாங்க இப்ப நீரை குடுத்துட்டோம். எவ்வளோ குடுக்கணும்னு இருந்ததோ அதை விட அதிகமா குடுத்துட்டோம். இது தொடர்ந்து கர்நாடகா மிஸ்லீட் பண்ற மாரி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எத்தனை டிஎம்சி குடுக்கணுங்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல. எத்தனை டிஎம்சி எந்த நேரத்துல குடுக்கணும் அப்படிங்கிறதும் பிரச்சனை. இப்ப குறுவைக்கு நீரே கொடுக்கப்படவில்லை. அதனால நம்ம சஃபர் ஆயிட்டோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் ஜூலை மாசம் இவ்வளவு கம்மியா நீர் வந்தது. இதுதான் முதல் தடவை அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இப்ப இதுல நம்ம ஜூலை மாசம் போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஜூன் மாசமே போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினைச்சிருந்தா நடத்தியிருக்கணும். நடத்த வேண்டிய தேவை இருக்கிறதாவே நான் நினைக்கல. இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒத்துமை இல்ல. இது நான் தமிழ் வெற்றி கழகத்தை மட்டும் சொல்லல. இவங்க அரசியல்வாதிகள்ட்ட என்ன பெரிய ஒற்றுமை இருக்கு? அங்க 7 முன்னாள் முதலமைச்சர்களும் இவர் முதலமைச்சர் கூட்டின கூட்டத்துல கலந்துக்கிறாங்க கர்நாடகால. ஒட்டுமொத்தமா தீர்மானம் நிறைவேற்றாங்க. எப்பயுமே கர்நாடக எம்பிக்கள்லாம் இதில போய் டெல்லியில போய் அமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னா, அமைச்சரையோ, பிரதம மந்திரியோ சந்திக்கணும்னா, உடனடியா அவங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கும். ஏன்? அவங்க ஏதோ ஒரு கட்சி மட்டும் வர்றதில்ல. அவங்க அ செக்யூலர் ஜனதா பார்ட்டியும் போவாங்க, காங்கிரஸும் போவாங்க, பிஜேபியும் போவாங்க. இப்ப நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க. அவங்க அந்த கூட்டத்தில போனோம்னா, அவங்களும் சேர்ந்து அந்த ஒரு எம்பி, ஏன்னா அவங்க கர்நாடகாவிலருந்து ராஜ்யசபாவுக்கு எலெக்ட் ஆனவங்க. அவங்களும் போவாங்க. அப்படித்தான் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம. தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட ஒற்றுமை இல்ல. எவ்வளவோ முயற்சி. ஸ்டாலின் ஒருத்தர் ஒரு தடவ முயற்சி எடுத்தாரு எனக்கு தெரிஞ்சு.
எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கணும்னு. அதுவும் முழு வெற்றி அடையல. இவரு வந்து அனைத்து கட்சி கூட்டத்த கூட கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அதனுடைய தொடர்ச்சியா தான் பார்க்க வேண்டியிருக்கு. விவசாயிகள் சங்கத்து கூட இவர் பேசியிருந்திருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா, இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சத விட காவேரியுடைய பிரச்சனையுடைய அ ம இது வந்து பரிமாணம் எவ்வளவு இருக்குங்கிறத விவசாயிகள் தான் ரொம்ப அழகா தெளிவா உணர்ந்தவங்க. ஏன்னா கஷ்டப்படுறவங்க அவங்க தான். அதனால அவங்ககிட்ட பேசியிருக்கணும். அது பேசாம விடுறதும் அனைத்து கட்சி கூட்டத்த ஏன்னா ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோமே அப்படின்னு சொல்றது வந்து சரியான வாதம் கிடையாது. ஏன்னா இல்ல பிரதமர் பிரதமருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். சரி, ஆட்சிக்கு வந்த உடனே எழுதியிருக்கிறேன். இத தானே பிரதமருக்கு கடிதம் மட்டும் எழுதுனா பத்தாதுன்னு சொல்லி ஸ்டாலின பார்த்து இவர் கேட்டாரு. அப்ப இவர பார்த்து இவங்க அதே கேள்விய கேட்கத்தானே செய்வாங்க. பிரதமருக்கு கடிதம் எழுதுனது மூலமும், இவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினது மூலமும் சில அழுத்தம் கொடுக்க முடியும்னா, சர்வகட்சி கூட்டத்த கூட்டி, அதுல வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றல அந்த அழுத்தம் இன்னும் அதிகமாகத்தானே இருக்கும். அதுல என்ன தவறு இருக்கு? இன்னொன்னு சட்டமன்றத்தில தீர்மானம் நிறைவேற்றின போது எந்த சூழ்நிலை இருந்ததோ, அத விட சூழ்நிலை வந்து இன்னும் இன்டென்சிஃபை ஆச்சுன்னா, அப்ப திரும்பவும் திரும்பவும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்த கூட்டுறதுல என்ன தவறு இருக்கு? அதனால அனைத்து கட்சி கூட்டத்த கூட்ட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது வந்து எந்த விதத்திலயும் இல்ல இப்ப சரியா டீலிமிட்டேஷன் விஷயத்துல ம். தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டத்தை தாவேக அரசு ம். அழைச்சிருக்கிறாங்க எம்பிக்கள் தமிழ்நாட்டு எம்பிக்கள. திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த எம்பிக்கள் கூட்டத்துக்கு போறோம். எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்ல. ஆனா மேகதாது விஷயத்துல ஒரு முடிவு எடுப்பதற்காக நீங்க ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்றீங்க? அத நீங்க கூட்டுங்க. அப்புறம் நாங்க இதுக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதுவும் ஒரு பாலிடிக்ஸ் தானே? சரி இப்போ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் மட்டும் தான் பாலிடிக்ஸ் பண்ணணும், டிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்களா? பாலிடிக்ஸ் பண்றதுன்னா எல்லா அரசியல்வாதியும் தான் பண்ணுவாங்க. அவங்க இவருக்கு ஒரு இல்ல சிக்கல உருவாக்க ஒற்றுமை முடியும். இல்லன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆமா ஒற்றுமை இல்லன்னு சொல்லும்போது டிஎம்கே ரொம்ப ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லனா? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்ட்ட ஒற்றுமை இல்ல. டிஎம்கேயும் அந்த மாரி தான். ஒற்றுமையா வந்து செயல்படல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் கேம்ல தான் அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்ப இவர்ட்ட வந்து என்ன சொல்றாங்க, "நீ மேகதாது கூட்டத்த கூட்டுங்க. அடுத்து நாங்க இந்த கூட்டத்துக்கு வர்றோம்." அவருக்கு பிரஷர் குடுக்குறாங்க. அவரு இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லப் போறாரு? அமைச்சர்கள்லாம் சேர்ந்து சொல்லப் போறாங்க, "இல்ல நாங்க தான் இதுல வந்து பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கோமே." அப்ப இவங்க கேட்பாங்க, "அப்ப இதுக்கும் பிரைம் மினிஸ்டர் லெட்டர் எழுதுங்க. டீலிமிட்டேஷன் பத்தி." ஏன்னா இவங்களுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. நீங்க டீலிமிட்டேஷன் பத்தி உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாடு அரசுடைய ஸ்டாண்ட் என்னன்னு ஒரு லெட்டர் எழுதுங்க. சரியா போயிரும். இதுக்கு மீட்டிங் போட்டு என்ன பிரயோஜனம்? தேவை? கேட்பாங்கல்ல. அதனால இதெல்லாம் இந்த ஒன் அப்மேன்ஷிப்ங்கிறத நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வந்து கைவிடணும். மாநிலத்திற்குன்னு சொல்லி சிக்கல்கள் வரும்போது, அங்க கட்சி அரசியல் இருக்கக்கூடாது. மாநில அரசியல் தான் இருக்கணும். அது எல்லாருமே வந்து மிஸ் பண்றாங்க. இப்ப இவரு இந்த மாரி பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இவர் கூப்பிட்ட உடனே உடனடியா வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நாங்க கேட்டா நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க கேட்டா மட்டும் நாங்க செய்யணுமா? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்களா? அது அரசியல் தானே. இல்ல அப்ப தமிழ்நாடு ஒற்றுமையா இது கடந்த காலங்கள்ல அனைத்து கட்சி கூட்டம் கூடும்போது பாஜகவும் கலந்துக்கிட்டாங்க. எதிர்க்கருத்து இருந்தா சொன்னாங்க. அப்ப தமிழ்நாடு ஒற்றுமையின்மையா இப்ப தான் ஆயிருக்கா? இல்ல அதாவது தமிழ் அனைத்து கட்சி கூட்டத்த கூட்டாத அளவுக்கான ஒற்றுமையின்மை இப்ப இருக்கு. முந்தி அதாவது கூட்டுவாங்க. ஆனா, எம்பிக்கள் அத்தன பேரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து பிரதம மந்திரிய பார்த்தாங்கன்னு இதுவரைக்கும் சரித்திரம் இல்ல. எல்லா கட்சிய சேர்ந்தவங்களும் சேர்ந்து போய் பார்த்தாங்க. ஒரு தடவ அந்த முயற்சி நடந்தது. அது முழு வெற்றி அடையல. இவரு ஸ்டாலின் காலத்துல வந்து அந்த முயற்சிய வந்து அவர் மேற்கொண்டார். மத்தபடி திமுக தனியா போய் பார்ப்பாங்க. அதிமுக தனியா போய் பார்ப்பாங்க. நான் இதுல கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியால இருந்திருக்கேன். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுடைய ஒற்றுமையின்மை வந்து அங்க ரொம்ப கேவலமா தான் பேசப்படுது. அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை தான் பெருசா இருக்கே ஒழிய, மாநிலத்துடைய நன்மை பெருசா இல்ல. அப்படின்னு தான் அவங்கள பத்தி பேசுறாங்க. இதுதான் உண்மை. ஒரு கசப்பான உண்மை. ஆனா அதுதான் உண்மை. நான் டெல்லியில உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட பட்டவர்த்தனமா சொல்றேன். இல்ல இப்ப மேகதாது விஷயத்திலயும், கர்நாடகா 3 அணைகளை கட்டும்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்படின்னு முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாரு. அதையெல்லாம் சொல்லி நான் அரசியலாக்க விரும்பல. சீப் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அத எப்படி பார்க்குறீங்க? சொல்லிட்டார்ல. சொல்லிட்டு இல்ல அதெல்லாம் அவர் சொல்ல கலைஞர மாட்டேன்னு சொல்றாரு. சொல்றாரு. சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது அது வந்து பாலிடிக்ஸ். நான் சீப் பாலிடிக்ஸ் சொல்ல மாட்டேன். ஆனா அது பாலிடிக்ஸ் தான். அதான் சொல்றேனே ஒருத்தருக்கு ஒருத்தர் ச கேள்வி கேட்கிறத சளைக்காதவர்கள் இல்லைன்னு தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மாநிலத்துடைய நன்மைன்னு ஒன்று இருக்கு. இப்ப இவர் சொல்றார்ல, இதுக்கா தமிழகத்துக்காக அவமானத்த தாங்கறதுக்கு நான் சகித்துக் கொள்வதற்கு தயாரா இருக்கிறேங்கிறது சினிமா டயலாக். வேற என்ன? இவர் இல்ல என்ன அப்ப அது இல்ல எதிர்பார்த்தா அவங்க இல்ல நான் இல்ல அப்ப கேட்கிறேன். இல்ல இல்ல எதிர்பார்த்து அத செஞ்சாரா இல்ல அவங்க என்ன முதலமைச்சர்? அவமானப்படுத்த போறாங்க? ஒரு மாநிலத்துடைய முதல்வர் போகும்போது அவமானப்படுத்துவாங்களா? இவரு வந்து ராஜ்குமார் வந்து கடத்தப்பட்டார் வீரப்பனால. அந்நேரம் இவரே வந்து கலைஞரே வந்து நேரா அங்க போனாரு. அப்ப ராஜ்குமார்ங்கிறவர் வந்து எம்ஜிஆர் இங்க பிரபலமா இருந்தத விட, ராஜ்குமார் அங்க வந்து அந்த கன்னட மக்கள்ட்ட வந்து பிரபலமா இருந்தவரு. ஏன்னா எம்ஜிஆராவது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி திமுக, அப்புறம் அதிமுகன்னு இருந்தாரு. ராஜ்குமார் எந்த அரசியல் கட்சியும் சேராதவர். அதனால எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் அவர் மேல அபிமானம் வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்டு கடத்தப்பட்டபோது கர்நாடகமே கொந்தளிச்சது. அப்ப என்ன ஸ்டெப் எடுத்து ஏன்னா கடத்தினது வந்து தமிழ்நாட்ட சேர்ந்த ஒருத்தர். கடத்தப்பட்டது தமிழ்நாட்டில இருந்த அவருடைய பங்களால. அவர் இருந்தபோது கடத்தப்பட்டார். அப்ப அதனால வந்து கர்நாடகம் கொந்தளிச்சபோது, கலைஞர் அங்க போறதுக்கு தயங்கல. அங்க போன கிருஷ்ணா தான் அந்நேரம் சிஎம்மா இருந்தார்ன்னு நெனைக்கிறேன்.
அப்ப கலைஞர் அங்க போனபோது, இவரு பத்திரிகை நிருபர் வந்து கொஞ்சம் ஆவேசமா வந்து, தேவையில்லாத ஆவேசத்தோட ஒரு கேள்வி வந்து என்னமோ கலைஞர் பெர்சனலா ரெஸ்பான்சிபிள்ங்கிற மாரி கேட்டாரு. கலைஞர் வந்து ரொம்ப அமைதியா, ஹி லாஸ்ட் ஹிஸ் கூல். ஆனா, அதனால கோவ வார்த்தைகள்லாம், சினமான வார்த்தைகள்லாம் சொல்லல. "என்ன சொல்ல வருகிறீர் நண்பரே?" அப்படின்னு மட்டும் தான் கேட்டாரு. வேற ஒண்ணுமே கேட்கல. உடனடியா கிருஷ்ணா வந்து தலையிட்டு, "கொஞ்சம் சும்மா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லி கலைஞர வந்து கூட்டு போனாரு. அதனால ஒரு அரசு வந்து இன்னொரு அரசெல்லாம் அவமானப்படுத்த மாட்டாங்க. அதனால இப்படி அவமானப்படுத்தினாலும் பரவால்ல, ஜனங்களுக்காக தாங்கிறவங்கலாம் சினிமா டயலாக். சும்மா மக்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சொல்றது. நீங்க நடிகர் ராஜ்குமாருடைய கடத்தல பத்தி சொன்னதுனால, அந்த நேரத்துல அரசு தூதுவராக போனாரு. மு மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால். இப்ப அவர் மேல கூட ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. முன்ஜாமீன் வாங்க முடியாத பிரிவுகள் எல்லாம் வந்து அவர் மேல இல்ல அந்த விஷயத்திலயா போட்டிருக்காங்க. பதிஞ்சிருக்காங்க? இல்ல. இப்ப தாவேகா அரசு. ஆமா. இப்ப தொடர்ச்சியாக கருத்து சொல்றவங்க, மேடையில பேசுறவங்க, முதலமைச்சரே எதிர்த்து பேசலாமா? பேசினால் அப்படித்தானே செய்வாங்க. அப்படிங்கிற ஒரு நியாயத்தெல்லாம் பொதுவெளியில சிலர் பேசுறாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது ஒரு டிக்டேட்டோரியல் ஆட்டிட்யூட். சர்வாதிகார மனப்பான்மை. அதாவது இந்த ம விஜயுடைய கட்சி இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு விஜய் மட்டும் தான் காரணம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சத விட விஜய்க்கு அதிகமா தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால நான் நான் ஏற்கனவே இன்னொரு இதுல பொதுவெளியில சொன்னேன். கவிஞர் கண்ணதாசன படிச்சிருப்பார்ன்னு நெனைக்கிறேன். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல்ல வந்து சொல்லுவாரு. "நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் தீர்ப்புன்னு" சொல்லுவாரு. அது ஒரு கவிஞனுடைய கற்பனை வளம். ஆனா ஒரு அரசியல்னு சொல்லி வரும்போது, அரசு நிர்வாகம்னு சொல்லி வரும்போது, அங்க 1000 ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. 1000 சிக்கல்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து தான் எல்லாரையும் அரவணைச்சுட்டு தான் போணும். விஜய்ட்ட வந்து அந்த பொறுமை வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஏன்னா இப்போ உதாரணமா உதயநிதிய வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ற ஒரு முடிவு வந்து முதலமைச்சர தவிர வேற யாராலயும் எடுக்கப்பட்டிருக்க முடியாது. அவர் உதயநிதி பேசினத வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நான் முதல்ல அத பார்க்கல. நான் பொதுவெளி இதுல டிவில கேட்டபோதெல்லாம் நான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்ல. நான் சொன்னேன் நான் பார்க்கல. ஆனா தவறா செஞ்சு ஏதாவது பேசியிருந்தாருன்னா அவர் மேல நிச்சயமா வழக்கு தொடுக்கணும். ஆனா கைது பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏதோ ஒரு டெரரிஸ்ட்ட கைது பண்ற மாரி 40, 100 கான்ஸ்டபிள் அங்க அனுப்பி வச்சு, வீட்ட முற்றுகையிட்ட மாரி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு இது அவங்க பண்ணது. அடுத்து அவர் பேசினது வந்து கேட்டேன் நானு. அவரு பேசினது தப்பா பேசல. ஆனா தப்பா புரிஞ்சுக்கப்பட முடியும். அந்த மாரியான பேச்சா இருக்கு. அவ்வளவு முதிர்ச்சியான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து அத அவாய்ட் பண்ணி இப்படி பேசினா இந்த மாரி அவங்க ஏதாவது கூட்டத்தில சொல்றத நம்ம பேசுனதையும் இணைச்சு வச்சு தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு அவர் உணர்ந்திருந்தாருன்னா சிறப்பா இருந்திருக்கும். நான் இப்பயே சொல்றேன் இந்த கேஸ் கோர்ட்ல நிக்கவே நிக்காது. ஏன்னா உதயநிதி தவறா எதுவுமே பேசல. ஆனா அவர் பேசுனது தவறா புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இவ்வளவு கோவப்பட தேவையில்லையே! அவர போய் அரெஸ்ட் பண்ணு. நான் இதுல வந்து டெரரிஸ்ட்ட கூட இந்த கோர்ட்டுக்கு கூட்டு போம்போது சில சமயம் டெல்லியில அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னையில புரொடியூஸ் பண்ணணும். அவங்க இதில தான் கூட்டு வருவாங்க. ஃப்ளைட்ல தான் கூட்டு வருவாங்க. ஏன் இவர திருச்சி வரைக்கும் ஃப்ளைட்ல கூட்டு போயிருக்க முடியாதா? இவ்வளோ தூரத்துக்கு ரோட்ல கூட்டு போணும். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போகாம இங்கேருந்து டைவர்ட் பண்ணி இங்க கொண்டு வரணும். இதெல்லாம் ஒரு ஹராஸ்மென்ட் தான். இல்ல பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது தான் திமுகவுக்கு வழக்கம். கலைஞர் அதை செய்தார். உதயநிதியும் அதையே செய்கிறார். அப்படின்றத தானே பேசுறாங்க. அப்படி ஒரு இது வந்து பில்டப் ம். குடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான். பாலிடிக்ஸ்ல வந்து இதா வந்து பேசுறது, அ ஒரு கேலியா பேசுறது அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்கவங்க லெவல்ல. எனக்கு தெரியும் ஆம், இதுல தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பேர் மறந்துட்டேன் நானு. திமுக பேச்சாளர். அறிமுகப்படுத்தப்பட்ட சிறந்த பேச்சாளர். ஒரு காலத்துல எம்ஜிஆரும், கருணாநிதியும் அந்நேரம் ஒண்ணா இருந்த திமுக. அந்த ஒண்ணா இருந்த நேரத்துல வந்து இவங்க வந்து ஆ காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் வந்து பொதுக்கூட்டத்து மேடையில வந்து பேசிட்டாரு. ஆ பேசும்போது என்ன சொன்னாரு, அவர் பேசினது அப்படியே இவரு திருப்பி சொன்னாரு. ஏதோ போன வாரம் வந்து எதிர்க்கட்சி தோழர் ஒருத்தர் சொன்னாராம், கலைஞர் தலையில வந்து தோசை சுடலாம். அ புரட்சி நடிகர் அந்நேரம் ஒரு புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் இல்ல. புரட்சி நடிகர் தலையில வந்து சப்பாத்தி சுடலாம் அப்படின்னு சொன்னாராம். ஏன்யா நான் கேட்கிறேன், உங்க சோசியலிச கொத்தனார் இருக்காரு. காமராஜருக்கு சோசியலிச சிற்பின்னு பேரு. அத டெரகே ட ட ட டீகிரேட் பண்றாரு. உங்க சோசியலிச கொத்தனார் இருக்காரு. அவரு தலையில என்ன ரெட்டை சடை போட்டு 2 முழம் கதம்பமா தொங்குது. அவரு தலையில ஊத்தப்பம் சுடலாம்ன்னு நாங்க பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனா நாங்க அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க அப்படிலாம் பேச மாட்டோம். அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இத காமராஜ் கேட்டு சிரிச்சாராம். வேற ரியாக்ஷனே கிடையாது. சிரிச்சுட்டு போயிட்டாராம். இத கேட்ட உடனே. மூப்பனார் ஒரு தடவ வந்து அந்நேரம் எதிர் எதிர் அணியில இருந்தாங்க. மூப்பனாரும், கலைஞரும் எதிர் எதிர் அணியில இருந்தாங்க. அப்ப மூப்பனார் சொன்னாரு, "கலைஞருக்கு கெட்ட காலம். அவரு உப்பு விக்க போனா மழை பெய்யுது. உமி விக்க போனா காத்து அடிக்குது. அவர் பாவம் என்ன பண்ணுவாருன்னாரு." அந்த இலக்கிய நயத்த கேட்டு கலைஞர் வந்து ரசிச்சாரு. இவரு வந்து வ அ த இதுல திமுகல இருந்த ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருந்தார். மதுரக்காரரு. அவரு ஒரு தடவ வந்து சொன்னாரு.
கம்யூனிஸ்ட் கட்சிகள பத்தி. லேசுப்பட்டவன் இல்லையா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பையன். தகரத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே தகர உண்டியல கண்டுபிடிச்சவன்யா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கும் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இது மாரி வந்து பெண்கள பற்றி இழிவாக பேசுவதுன்னு சொல்லி வந்தா, தனிப்பட்ட முறையில ஒரு பெண்ண பத்தி பேசினாலும் அது தவறு தான். கலைஞர் அப்படி பேசினார்ன்னு ஒரு காலத்துல வந்து ஒரு கமெண்ட் வந்தது. எத்தன தரம் வந்து திமுக உடனடியா ஒரு பில்டப் ஒரு கேஸ் பண்றாங்க. எப்பயுமே இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இதுல வந்து இந்த பேச்சுல வந்து உதயநிதி வந்து எந்த ஒரு பெண்மணியும் பற்றி தனிப்பட்ட முறையில அவர் பேசல. அதுதான் உண்மை. இத பார்க்கிறவங்களுக்கு தெரியும். அவர் அது மாரி பேசல. ரெஸ்பாண்ட் பண்ணது வந்து அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாரோ, அது வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால அவர் அந்த மாரி ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி அந்த இதையே அப்படித்தான் திமுகவே அப்படித்தான்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இத விட பெர்சனலா வந்து ஒரு நடிகையுடைய பெயரை சொல்லி நயினார் பேசினார்ல. அதுக்கப்புறம் அது வந்து மன்னிப்பு கோருனாரு. பேசத்தானே செஞ்சாரு. அப்ப இவங்க பிஜேபி பக்கம் ஏன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க? என்ன கொள்கை எதிரி வந்து உண்மையில ஆத்மார்த்த நண்பர்களா இருக்காங்களா? அதனால அவங்கள பத்தி எதுவும் பேச இல்ல மாட்டேங்கிறாங்களா? எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்துக்கு வந்துடக்கூடாது. வந்தா அவரு கேள்வி கேட்பாரு, ஏதாவது பேசுவாரு அப்படின்ற அடிப்படையில தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம். ஏன்னா, அ இது நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தது 12 மணி வரைக்கும் நீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, அந்த இது வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வருதுன்னு. அத மீறி இவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் இம்மீடியட்டா குடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாம போயிரும். ஆனா, அரெஸ்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ரெகுலர் பெயில் தானே. அதுக்குன்னு சொல்லி டாக்குமெண்ட் குடுங்க, அத குடுங்க, இத குடுங்கன்னு சொல்லி அது டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா, இது வரம்பு மீறிய செயல். இது உண்மையிலேயே ரொம்ப வரம்பு மீறிய செயல். அதுல சந்தேகமே கிடையாது. கா க இது வந்து ஆட்சி தன் கையில இருக்குங்கிறதுக்காக வேண்டி இப்ப எம்ஜிஆர்ட்ட ஒரு காலத்துல அந்த குணம் இருந்தது. எம்ஜிஆர் வந்து சினி ஃபீல்ட்ல வந்து அவர் எவ்வளோ இருந்தாரு? அவர் பெரிய சர்வாதிகாரியா இருந்தாரு. எம்ஜிஆர் நெனைச்சா நடந்துரும். அதுல சந்தேகமே கிடையாது. அப்படிங்கிற நிலைமை தான் சினி ஃபீல்ட்ல இருந்தது. தன்னுடைய உழைப்பால அந்த நிலைமைக்கு வந்தாரு. ஆனாலும் அப்படி நடந்துக்கிட்டது வந்து சரின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஒரு காலத்துல வந்து இவரு பி.எச். பாண்டியன் வந்து ஸ்பீக்கரா இருந்தாரு. அந்நேரம் வந்து ஒரு இது ஒண்ணு போட்டாங்க. கார்ட்டூன் ஒண்ணு இதுல போட்டாங்க. ஆனந்த விகடன்ல. இதுல யாரு வட்டச் செயலாளர், யாரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்றாரு. இந்த பிக் பாக்கெட் மாரி மூஞ்சி இருக்குல்ல, அவர் வட்டச் செயலாளர். இந்த பெரிய திருடன் மாரி மூஞ்சி இருக்குல்ல, அவர் மாவட்ட செயலாளர்ன்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி போட்ட உடனே, இது வந்து இத அவமானப்படுத்துதுன்னு இவர் ஆனந்த விகடன் ஆசிரியர் வந்து அரெஸ்ட் பண்ணாரு. கைது பண்ணாங்க. ம். இப்ப அந்நேரமும் இதே தான். இவர் வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடுறதுக்காக சிதம்பரம் வந்து லாயரா போய் அவருக்கு ஆஜரானார் அந்நேரம் பாலசுப்ரமணியனுக்காக. அந்நேரமும் கேட்கப்பட்ட கேள்வி இதுதான். சரி இது இது வந்து அங்கதம். தமிழ் இலக்கியப்படி சொல்றதுன்னா, இது ஒரு அங்கதம். இந்த அங்கத சொற்கள வந்து நீங்க வந்து பிடிக்கலன்னா, வழக்கு போடுங்க நீதிமன்றத்துல. அவர உடனடியா வந்து கைது பண்ண வேண்டிய தேவை என்ன இருந்தது? தேவையே கிடையாது. அதே மாரி தான் இன்னைக்கு வந்து இவரு பண்றாரு. இது 2மே வந்து சரி கிடையாது. இல்ல சட்டமன்றத்துல அப்ப எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காரா முதலமைச்சர்? அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஏன்னா அரசுல இன்னைக்கு ஆடி வெள்ளின்னு சொல்றாங்க. பட்டு வேட்டி, பட்டு சட்டையில முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வந்திருக்காரு. பொதுவா வெள்ளிக்கிழமைகள்ல அவரு வேட்டி சட்டை கட்டுறாரு. அது கூட ட்ரெண்ட் ஆகுது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய ஃபேஷன் ட்ரெஸ் இது இருக்கு. நா ட்ரெஸ் நாலேட்ஜ் கோடு. இருக்கு. ம். ட்ரெஸ் கோட் இருக்கு. இல்ல ட்ரெஸ்ஸு அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் கோடு ஒண்ணு இருக்கு. அவர் பண்ணிக்கட்டும். ஃபட்னவிஸ வந்து இவர் வந்து வாஜ்பாயின்னு சொல்லுவாரு. மோஸ்ட் பியூட்டிஃபுல்லி ட்ரெஸ்டு மினிஸ்டர்ப்பா அப்படிம்பாரு. அவர் எப்பயுமே ரொம்ப ஃபேஷன் ட்ரெஸ்ல தான் வருவாரு. அதெல்லாம் அவங்கவங்க விருப்பத்த பொறுத்தது. அத பத்தி பே அத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமில்லன்னு நான் நினைக்கிறேன். அதான் இதெல்லாம் பெருசுபடுத்தவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு தரம் சாயந்தரம் வந்து ஒரு பெரிய அறிக்கை ஒண்ணு கலைஞர் வந்து விட்டிருந்தாரு. எ திருச்செந்தூர் இத பத்தி அது சரியா தெரியல. திருச்செந்தூர் வேல் பத்தியோ, இது பத்தியோ. அப்ப எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன செய்ய போறாரு? எம்ஜிஆர் என்ன சொல்லப் போறாரு? எம்ஜிஆர் சொல்றத வச்சு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகப் போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் பத்திரிகையாளர்களையும் சந்திக்கிறார். இப்ப எம்ஜிஆர் பத்திரிகையாளர் சந்திக்கும்போது என்ன பண்ணாரு? எல்லாரும் வந்த உடனே தன்னுடைய தொப்பிய கழட்டி வச்சார். தொப்பி இல்லாத எம்ஜிஆர் போட்டோ வந்தது. அதுதான் பேச்சா போச்சு. இது பேச்சாவே ஒரு டைவர்ஷனரி டாக்டிக். அதே மாரி இதுலயும் வந்து நடந்திருக்கலாம். ஏன்னா, அந்த பேச்ச வந்து நிச்சயமா வந்து முதல்வர் கேட்டிருப்பாரு. கேட்கும்போது தனிப்பட்ட முறையில உதயநிதி என்னவும் பேசலங்கிறது தெளிவா இருந்திருக்கும். ஆனா தவறான அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு இவ்வளவு கோவப்பட்டிருப்பாரா? அவர அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரா? அப்ப இது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அப்படின்னு நம்ம யூகிக்க முடியும். இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் கேம் தானே. அவர் மனசுல என்ன இருந்ததுன்னு நமக்கு என்ன தெரியும்? ஆனா என்ன செஞ்சாருங்கிறத வச்சு நம்ம பேச முடியும். அது ஒரு ஆட்டோகிராட்டிக் ஆட்டிட்யூட். அது இருக்கக்கூடாது. பட்ஜெட் குறித்தான விவாதமும் வர இருக்கு. பொதுவா எல்லா திட்டங்களுக்கும் வெற்றி அப்படின்ற இத மாற்றி வைக்கிறாங்கல்ல. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தங்களுடைய கட்சியுடைய பெயர் வந்து மக்கள் மனசுல பெர்மனன்ட்டா வந்துரணுங்கிறதுக்காக வேண்டி, அரசு எந்திரத்த பயன்படுத்துறது இது முதல் தரம் இல்ல. இதுல வந்து
டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ் வரிசையாக பஸ் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணிட்டு இவங்க டிஎம்கே வந்து பாண்டியன் ரோட்வேஸ் கார்ப்பரேஷன், சேரன் ரோட்வேஸ் கார்ப்பரேஷன் இவ்வளோ வச்ச போது கலைஞர் அதுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக பேர் வச்சாரு. பாண்டியன் போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாரு. கழகம்ங்கிறது வந்து மக்கள் மனசுல நின்றுச்சு. அதனால அதே மாதிரி இவங்க வைக்கிறாங்க. இது 2 பேருமே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது இவங்க வந்து இப்போ வெற்றி வெற்றி வெற்றின்னு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து, அதாவது கார்ப்பரேஷனுக்கு கழகம்ங்கிற பேர் வைக்கிறது வந்து சட்டப்படி தவறில்லை. இன்டர்பிரட்டேஷன் படியும் தவறில்லை. அது வந்து இவங்க பேரை மாத்துறது பியூரா பாலிடிக்ஸ் தான். வெற்றிங்கிற பேர் மக்கள் மனசுல பதியணும் அப்படின்னு பண்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க அந்த பேரை மாத்துனதுக்கு அப்புறம், முந்தின அரசு வந்து எந்த அளவுக்கு நிதி ஒதுக்குச்சோ, அந்த அளவுக்கு நிதி ஒதுக்காம போயிருவீங்களோங்கிற அச்சம் வந்து வருது. ஏன்னா, விவசாயத்துல அதே மாரி பண்ணியிருக்காங்க. அத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். இன்னொன்னு இந்த பட்ஜெட்ட பொறுத்தமட்டில, இவங்க 2 சொன்னாங்க. ஏதோ கஜானாவையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னாங்க. கடன் இவ்வளவு கடன் வாங்கிட்டாங்கங்கிறாங்க. சரி கஜானாவையே காலி பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா, இவங்க எப்படி தங்க மோதிரம் திட்டம் குடுக்க முடியும்? இவங்க எப்படி 1 பவுன் தங்க செயினும், இதுவும் தாலியும், அ இது பட்டு சேலையும் கொடுக்க முடியும்? அப்ப கஜானா காலி ஆகல. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாகரேட்டட் வெர்ஷன் டாக் அவ்வளவுதான். அடுத்து இவங்க கடன் வாங்காம இருக்காங்களா? இவங்களும் கடன் வாங்க தான் செய்றாங்க. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, திமுக கடன் வாங்குனது வரம்புக்குள்ள தான் கடன் வாங்குனாங்க. அந்த கடன திருப்பி குடுக்குற ஆற்றல் இருந்ததுனால தான் அட்ரஸிங் த லோன்னு சொல்லுவாங்க. அந்த வென் தே வர் ஏபிள் டூ எஃபெக்டிவ்லி அட்ரஸ் த லோன் தொடர்ந்து கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதுக்கு காரணம் வருவாயும் பெருகிக்கிட்டே இருந்தது. இவங்க வருவாய் பெருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அல்லது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, உறுதியான தகவல்கள் எதுவுமே இல்ல. உடனே சொல்றாங்க டாஸ்மாக்ல ரூ. 1000,00,00,000 நாங்க மிச்சப்படுத்துவோம். இப்ப 4,00,000 கோடி பட்ஜெட்ல வந்து ரூ. 1000,00,00,000 பெரிய அமௌண்ட் கிடையாது. அலுவலியா கமிட்டி வச்சிருக்கோம். அவங்க வந்து எப்படி வந்து இத வந்து வரி இல்லாம வருவாய பெருக்கிறதுன்னு சொல்லி அவங்க வழிமுறை அந்த வழிமுறை எப்ப சொல்லப் போறாங்க? 3 மாசமா? 6 மாசமா? அதுவரைக்கும் என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிற கேள்வி வரும். இன்னொன்னு என்னன்னா, லீக்கேஜ் இவங்க அடிக்கடி சொல்றது. ரொம்ப லீக்கேஜ் இருந்தா அத நிப்பாட்டிருவோம். அது வரவேற்கத்தக்கது. லீக்கேஜ் எல்லாம் ஆனா, லீக்கேஜ்னால கவர்மெண்ட்டுடைய வருவாய் வந்து குறைஞ்சதா? எல்லா இடத்துலயும் அப்படி கிடையாது. நான் பல தடவ சொல்லியிருக்கேன். நீங்க லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் போறீங்க. லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 9.5% என்னமோ கவர்மெண்ட்டுக்கு குடுக்கணும். அது கரெக்ட்டா எல்லாரும் குடுக்க தானே செய்றாங்க. அதுக்கப்புறம் லஞ்சம் அதுன்னு சொல்லி போது அந்த லஞ்சத்தினால இந்த கவர்மெண்ட்டோட வருமானம் பாதிக்கப்படலையே! அப்ப அங்க தப்பு எங்க இருக்கு? நீங்க போடுற 9.5%ல குடுக்குற கைடன்ஸ் வேல்யூலயே தப்பு இருக்கு. நீங்க கைடன்ஸ் வேல்யூ வந்து 9.5%க்கு பதிலா 4% வைக்கிறீங்கன்னு வைங்க. இப்ப விருதுநகர் பக்கத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. ₹2,00,00,000 மதிப்பு நிலம். ஆனா ₹23,00,000 தான் கைடன்ஸ் வேல்யூவா இருக்கு. அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப ₹23,00,000க்கு நீங்க 9.5% வாங்குறத விட, நீங்க ₹2,00,00,000க்கு 4% வாங்குனா கூட நீங்க அதிகமா வாங்குறீங்க. அத விட ஜாஸ்தியா வாங்குறீங்க. அதன் மூலம் பணம் எல்லாமே வந்து ஒயிட்ல வரும். ஒயிட்ல வர்ற பணம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல உங்களுக்கு உங்க ஜிஎஸ்டிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான அரசு வருவாயும் பெருகத்தான் செய்யும். அதையெல்லாம் பத்தி யோசிக்கணும். வெறுமனே லீக்கேஜ நாங்க அவாய்ட் பண்ண போறோம்ன்னு சொன்னா, லீக்கேஜ அவாய்ட் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா லீக்கேஜ அவாய்ட் பண்றது மூலம் எல்லா இடத்துலயும் கவர்ன்மெண்ட் வருமானம் பெருகுமா? பெருகாது. நீங்க 2யுமே பண்ணணும். லீக்கேஜ அவாய்ட் பண்ணணும், கவர்ன்மெண்ட் வருமானத்தையும் பெருக்கணும். இதுலலாம் உங்களுக்கு எவ்வளவு தெளிவு இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப நாடாளுமன்றமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப டீலிமிட்டேஷன் பொறுத்தவரைக்கும், அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் கூட்டி இங்க முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு கூட்டத்தை போட்டார். டீலிமிட்டேஷன் வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப வந்து திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும். அதத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு டோன் மாறுதா? நாடாளுமன்றத்துல இப்ப காங்கிரஸ்க்கு எதிராக இருக்கிறதுனால, வேற ஒரு டோன திமுக எடுக்குறாங்களான்ற ஒரு சந்தேகத்த எழுப்புறாங்க. எப்படி இல்ல அவங்க பார்க்குறீங்க? இப்ப நியூட்ரலா பார்க்குறாங்க. அதாவது காங்கிரஸ்க்கு எதிராவும் போகணும். அதே சமயம் மாநில உரிமைகள பாதிச்சதாவும் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்றாங்க, கண்டிஷன் போடுறாங்க. நீங்க 1971 பாப்புலேஷன் சென்சஸ் இன்னொரு 25 வருஷத்துக்கு கூட்டுங்க. ஏன்னா அரசு பிஜேபி கவர்ன்மென்ட் கொண்டு வந்த ஒரிஜினல் டீலிமிட்டேஷன் ஆக்ட்ல அது கிடையாது. அது ஒரு ஃப்ராடு. அந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட்டே ஒரு ஃப்ராடு. ஏன்னா 2011 சென்சஸ் பேசிஸ்ல இப்ப நாங்க கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது எல்லாருக்கும் 50% கூட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போதே, 1971 சென்சஸ் பேசிஸ்ல கொண்டு வந்தாலே யூபிக்கு 120 வரும். நமக்கு வந்து 40லேருந்து பாண்டிச்சேரியும் சேர்த்து 40லேருந்து 60 வரும். ஆனா 2011 சென்சஸ் படி பார்த்தா, யூபிக்கு வந்து ஜஸ்ட் டபுள் ஆகாது. ஏன்னா அத விட அதிகமா நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு ப்ரொபோர்ஷனேட்லி. அவங்க பாப்புலேஷன் கூடியிருக்கு. இது 2011 பேஸ்ல வைக்கிறோம்னு சொன்னா, அடுத்து வர்றது என்ன வைக்க போறோங்கிறத பத்தி அவங்க சைலன்ட்டா இருந்தாங்க. அப்ப அடுத்த ஒவ்வொரு சென்சஸ் ஃபிகர் வந்ததுக்கு அப்புறமும் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணணும். டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு இருக்கிற ஒரே உத்தரவு
பாப்புலேஷன் பேசிஸில் நீங்கள் வந்து டீலிமிட் பண்ணணும். பாப்புலேஷன் பேஸில் டீலிமிட் பண்ணுறதுனா, நீங்கள் இப்போ 2011 வந்து சொல்கிறீங்க, நாங்கள் வந்து 50% கூட்டுறோம் 2011 சென்சஸ் பேசிஸ்லன்னு சொல்லிட்டு, அதுவே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், 80 40ங்கிறது 120 60ன்னு ஆகாது, வேற மாதிரி ஆகும். அடுத்து வந்து அடுத்த சென்சஸ் 2026ங்கிறது 2036 சென்சஸ் வரும். 2036 சென்சஸ் வரும், நம்ம எங்கேயோ அதல பாதாளத்துக்கு போயிடுவோம். ஏன்னா அந்நியாரம் வந்து இந்த ப்ரொபோர்ஷன் இருக்கும்ல அவங்க ஒன்றுமே சொல்லல. பாப்புலேஷன் பேஸ் 50% கூட்டுவோம்லாம் ஒன்றும் சொல்லல. மேயர் பாப்புலேஷன் பேஸில் பண்ணுவோம். அப்போ இன்னைக்கு டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, மாநில உரிமைகளை காத்ததாகவும் இருக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கு மாநிலத்தில் என்ன செல்வாக்கு இருக்கும். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து 50% ஆன் த போர்டு கொடுக்குறேன்னு அஷூரன்ஸ் தான் கொடுத்தீங்க, அது ஆக்ட்ல இல்லை, அதை கொடுக்கணும். அடுத்து 1971 பேசிஸ்ல பாப்புலேஷன் பெர்சன்டேஜை இன்னும் 25 வருஷத்துக்கு கூட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க அப்பாயிண்ட் பண்ண குரியன் கமிஷன் வந்து அடுத்த 100 வருஷத்துக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ உள்ள பார்லிமெண்ட்ல 542 பேரோ என்னமோ இருக்கும்போதே, ஒரு எம்பிக்கு வந்து 10 நிமிஷம் பேசுற சந்தர்ப்பம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க அதை 800, அடுத்து 1100, அடுத்து 1300 அப்படின்னு மாத்துனீங்கன்னா, அப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நீங்க பார்லிமெண்ட் செஷன் வந்து வருஷம் பூரா நடத்தணும், ரீஜன் வைஸ் நடத்தணும். ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சாவது வந்திருக்கா? அது மாதிரி பேச்சு வரல. இன்னொன்னு, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அதிகாரம் என்ன? அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு முதல்ல மிஸ்ஸஸ் காந்தியும் வாஜ்பாயும் அடுத்த 25 வருஷத்துக்கு பார்லிமெண்ட் சீட்டை கூட்டாத அப்படின்னு சட்டம் போட்டு, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க பண்ண முடியும். பாப்புலேஷன் பெர்சன்டேஜில் நாங்கள் கூட்டுன்னு சொல்லும்போது, இந்த சட்டத்துடைய அடிப்படையில் தான் பண்ண முடியும்னு ஒரு இது கொடுத்தாங்க, பிரேக் கொடுத்தாங்க. இப்போ அப்படி பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படி பிரேக் இல்லைன்னா நியர் பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் யூபி என்ன பாப்புலேஷனோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்து 11 லட்சம் பேருக்கு அல்லது 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு சொல்லி வச்சுட்டா, யூபியுடைய பாப்புலேஷன் என்னவா இருக்கும்? இந்த பாப்புலேஷன்ங்கிற தியரி என்னன்னா, ஃபெர்டிலிட்டி ரேட்னு ஒன்று உண்டு. ஒரு நாட்டிலேயோ ஒரு மாநிலத்திலேயோ ஃபெர்டில் ரேட்டு 2.2 இருக்குன்னு வைப்போம். ஃபெர்டில் ரேட்டுங்கிறது என்னன்னா 2.2%ங்கிறது கருத்தரிக்கும் வலிமை பெற்ற பெண்களில் 1000 பேரில் 22 பேர் மட்டும் கருத்தரித்தார்கள் என்றால், அந்த மாநிலத்துடைய அல்லது அந்த நாட்டுடைய பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிளா இருக்கும். இறப்பு பிறப்பு விகிதம் வந்து கரெக்டா இருக்கும். அதனால பாப்புலேஷன் கூடாது. நம்ம என்னைக்கோ 2.2 இல்ல 1.9ஓ 1.6ஓ வந்துருச்சு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அப்போ நம்முடைய பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவங்களும் யூபி, பீகார் இவங்கலாம் சும்மா இல்ல. அவங்களும் வந்து பாப்புலேஷன் இது பண்ணாங்க. ஆனா இந்த அளவுக்கு வெற்றி அடையல. இன்னும் யூபிக்கு வந்து 3 பாயிண்ட் சம்திங்கா இருக்கு. அப்போ அவங்க பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் தமிழ்நாடு பாப்புலேஷன் பெர்சன்டேஜோட ஒப்பிடும்போது அது கூட தான் இருக்கும். இதைத்தான் கொரியன் கமிட்டி சொல்லுச்சு, 2 பேருமே ஒரு லெவலுக்கு வர்ற அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்க வந்து பார்லிமெண்ட் சீட்டை வந்து ஒண்ணுமே டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வெறுமனே வந்து பாப்புலேஷன் பேசிஸ்ல இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து இதை வந்து பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சி வந்து டிசைட் பண்ணாங்கன்னா, அப்படி அவங்க டிசைட் பண்ணி முடிச்சு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் பல பேருக்கு தெரியாது. ஒரு ரிப்போர்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை இந்தியாவில் யாராலையும் மாற்ற முடியாது. அந்த ரிப்போர்ட்டை எதிர்த்து எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது. அந்த ரிப்போர்ட் அந்த அறிக்கை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் அதை பற்றி விவாதங்கள் நடைபெறலாம். ஆனால் அதில் எந்த திருத்தமும் கொள்ள முடியாது, கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. இது இவ்வளவு சீரியஸான விஷயம். அதனால தான் முதல்ல டிஎம்கே சொன்னாங்க. இப்போ டிஎம்கே வந்து ரொம்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடிப்படையில் இன்னும் அவங்க வந்து மாநிலத்து உரிமைக்கு எதிராக போகல. ஏன்னா அன்னைக்கு என்ன சொன்னாங்க, நீங்கள் இப்போ கொண்டு வர டீலிமிட்டேஷன் எக்ஸைஸை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, டீலிமிட்டேஷனை எப்போ ஏற்றுக்குவோம், நீங்கள் அக்ராஸ் த போர்டு வந்து எல்லாருக்கும் 50% கூட்டுவோம்னு சொல்றத நீங்கள் வந்து சட்டத்தில் வந்து கொண்டு வாங்க. அடுத்து 1971 பேசிஸ்ல இன்னும் 25 வருஷத்துக்கு கொண்டு வாங்க. இது ஒரு இன்டரிம் சொல்யூஷன் தான். இன்னும் 50 வருஷம்னாவது கேட்டிருக்கலாம். 25 வருஷம்னு கேட்டிருக்காங்க. ஆனா இது மூலம் இப்போ உள்ள உரிமைகள் பாதுகாக்கப்படும். மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும் ஓரளவுக்கு. 80 பேர் அவங்க இருக்கும்போது, நம்ம 40 பேர் இருக்கும்போது உள்ள சத்தம் போடுற வலிமைக்கும், அவங்க 120 பேர் இருக்கும்போது, நம்ம 60 பேர் இருக்கும்போது சத்தம் போடுற வலிமைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 120 பேர் 80 பேர் ஒட்டுமொத்தமா கத்துறாங்க. நம்ம 40 பேர் இருக்கோம். 120 பேர் ஒட்டுமொத்தமா கத்தும்போது, நம்ம 60 பேர் கத்துனாலும் டிஃபரன்ஸ் 60. 80, 40ல டிஃபரன்ஸ் 40. வால்யூம் ஆஃப் இது அது வந்து குறையத்தான் செய்யும். ஆனா அட்லீஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து 50% கூட்டுறாங்க அப்படிங்கிறது மூலமும், 1971 மெயின்டைன் பண்றேங்கிறது மூலமும், பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் படி ஏற்கனவே என்ன இருந்ததோ அது வந்து கண்டினியூ பண்ணப்படும் அப்படிங்கிற அளவுக்கு டிஎம்கே கேட்குறாங்க
அப்படின்னு இன்னைக்கு பேப்பர்ல படிச்ச ஒரு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கும்போது, இவங்க முற்ற முழுக்க தங்களுடைய இத வந்து மாத்திட்டாங்க, சரண்டர் பண்ணிட்டாங்கன்னு இல்லை. ஆனா காங்கிரஸுக்கு ஒரு நோஸ் கட் குடுக்கணும் அப்படிங்கிற ஆசையோல இது இந்த தீர்மானத்த எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றி சார். பல்வேறு விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் ஃபெலிக்ஸ். வணக்கம்.